பலதரப்பட்ட மனிதர்களுடன் பழக வேண்டும், நலிந்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில் பரபரப்பான கோவை மாநகர் வீதிகளில் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் தமிழில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்த கருப்பசாமி. வருமானமும் வேண்டும், அதே வேளையில் பிறருக்கு உதவவும் வேண்டும் என எண்ணிய இவர் சாலைகளில் நிறைமாத கர்ப்பிணிகளை பார்த்தாலோ, வயதானவர்கள் நடந்து செல்வதை கவனித்தாலோ அவர்களுக்கு அன்பு கட்டளையிட்டு தன் ஆட்டோவில் ஏற்றி இலவசமாக சென்று இறக்கிவிட்டு விடுவார். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரோட்டில் நடந்து போனாவே எனக்கே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஃப்ரீயாக வாண்டடாக வண்டியை நிறுத்தி ஏற்றிடுவேன். ப்ளஸ் அது இல்லாமல் காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர், எவ்வளோ வேலை இருந்தாலும் போதும் 100% ஸ்கூலில் எங்கே வாடகை போனாலும் என் பக்கத்தில் எங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ அங்கே வண்டியை போட்டுருவேன். குறைஞ்சது 10-15 குழந்தைங்கள வண்டியில் ஏற்றிட்டு அவங்க எங்கே போய் இறங்கணுமோ அங்கே கொண்டு போய் இறக்கி விடுவேன். அதில் ஒரு மன சந்தோஷம். தன் சேவைகளுக்கு வேலை ஒரு தடையாக இருக்கக்கூடாதென ஆட்டோ ஓட்டும் தொழிலை தேர்ந்தெடுத்ததாகவும், ஆனால் இதனை தனது பெற்றோரே கௌரவ குறைச்சலாக நினைப்பதாகவும் கூறி வருந்தும் கருப்பசாமி தனக்கு கௌரவமே இந்த ஆட்டோ ஓட்டும் தொழில்தான் என்று பெருமை கொள்கிறார். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வயசானவங்க தான். 2 பேரும் இன்னும் விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து எங்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. அது அவங்களுக்கு இது வரைக்குமே அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் தான். என்ன ஒன்று, அவங்களுக்கு நான் ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலான விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஆட்டோ ஓட்டுறது நான் கௌரவமாக தான் நினைக்கிறேன். அடிப்படை வசதிகளை கூட பெறாத குடும்பத்தில் இருந்து வந்த கருப்பசாமி அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையே தன் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். வருமானம் மட்டுமே ஈட்ட வேண்டும் என நினைத்தவரை சேவை செய்ய உந்தி தள்ளியது தான் வாசித்த புத்தகங்களே என்கிறார் வெள்ளை மனம் படைத்த இந்த கருப்பசாமி. புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான நல்லெண்ணங்களை ஒருவருக்கு கொண்டு சேர்க்கும் என்பதற்கு சாட்சியாக திகழ்கிறார் இவர். தான் செய்து வரும் சேவையை எந்த விதமான தடையுமின்றி வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் என்பதே இவருடைய ஆசையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவையிலிருந்து கவியரசன்.